வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து ஒரே முடிவாக சொல்கிறாரு, நேற்று தங்கச்சிக்கு நீ அருணை கல்யாணம் பண்ணி வச்சுனா நல்லாவே இருக்காது. அதுபோக நானும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நீனும் போகக்கூடாது. உன் தங்கச்சிக்கு அருண் தான் முக்கியம்னா கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், நீனும் போகக்கூடாது அப்படின்னோடனே மீனா ரொம்பவே அழுகிறாங்க. இப்படி இருக்கும்போது சீதாவோட அம்மா கால் பண்ணி, மீனா சீக்கிரம் வாடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சீதா பண்ணோன்னு நினச்சி கூட பார்க்கலடி, ஒத்தியில் உட்காந்து ரூமில் அழுதுட்டு இருந்தா. சரி ரைட்டு, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருவா, மனசை திருத்திப்பான்னு பார்த்தா திடீர்னு உள்ளேருந்து பொழுன்னு சிவப்பு கலரில் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா அவள் கையில் உன்னை வச்சு கீறிக்கிட்டாடி, அதனால் சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிற, அவள் படித்த பிள்ளை, நல்ல விவரமான பிள்ளைன்னு பார்த்தா இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கும்போது ஒன்றும் புரியலடி, எனக்கு ஒன்றும் உடலை, நீ சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. மீனா அவசர அவசரமாக வராங்க. உடனே அங்கேருந்து நேராக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் போனோடனே அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, என்ன சித்தா இப்படி பண்ணியிருக்க, நீ எவ்வளோ விவரமான பிள்ளை, நீ விவரமாக இருந்து இவ்வளோ சூப்பராக வேலை பார்க்கணும் எல்லோரும் பெருமையாக பேசிகிட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல சார். நான் ஒருத்தரை மனசார விரும்பினேன், அவர் தான் என் வாழ்க்கைன்னு நினச்சேன். ஆனால் அவரை என் மாமாவுக்கோ எங்கள் அக்காவுக்கோ என் குடும்பத்துக்கோ யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, யார்கிட்டையும் சொன்னால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த அருண் கூட என்னையை பார்த்து பேசினார். நான் உங்கள் தங்கச்சி ரொம்ப சின்சியராக விரும்புகிறேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு ஆகாது தான், ஆனால் நான் ரொம்ப கெட்டவங்களாம் கிடையாது, கண்டிப்பாக நான் சீதாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுபோக நானும் வாக்கு கொடுத்துருக்கேன்டி, கண்டிப்பாக சீதாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அது எப்படிக்கா நடக்கும், மாமா விருப்பம் இல்லாமல் எப்படி நடக்கும் அப்படிங்கும்போது சீதாவோட அம்மா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, மீனாவோட மாப்பிள்ளை சம்மதிக்கலனாலும் நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் சீதா, அதுக்காக நீ இப்படி பண்ணிக்காத, உனக்காகவும் சத்யாவுக்காகவும் மீனாவுக்காகவும் தான் நான் இருக்கேன், நீங்களே இப்படி இருந்தால் எப்படிடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. உடனே சீதா அழாதம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மருத்துவச்சி சொல்கிறாங்க, எல்லோரும் வெளியேறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. சாரிக்கா, அப்படி சாரின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்காத, நீ தான் எனக்கு அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுக்கான்னு சொல்லுவேன். சரி, தங்கச்சியாக இருந்தாலும் அக்கா மாதிரி எனக்கு குத்தி மதி சொல்லுதுன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப பொறுப்பாக இருக்குன்னு நினைப்பேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் இப்படி பண்ணாத, உனக்காக அவர் இருக்கார், உனக்காக என்னன்னாலும் தியாகம் பண்ண அவர் தயாராக இருக்கிறாருன்னு, அவருக்காக நீ இப்படி பண்ணவே கூடாது, என் வீட்டுக்காரை மீறினாலும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் செய்வேன், விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்தே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. எங்க மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. சீதா கையை கீறிக்கிட்டாங்க, ரொம்ப போயிடுச்சு, சோப்பா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க. எந்த ஆஸ்பத்திரி அப்படின்னா ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க. நேராக வந்துடுறாங்க. ஏன் சீதா அப்படி பண்ணேன், ஏன் பண்ணேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் மன்னிச்சிருக்கம்மா, என்னால் அந்த அருண் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல, அவர் தான் என் வாழ்க்கை, அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கும்போது சீதா, நான் முக்கியமா அந்த அருண் முக்கியமா அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்ல தெரிலமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி நேராக போய் மருத்துவச்சிட்டு கேட்குறாங்க. அவளுக்கு ஒன்றும் செய்யாதில்ல, அப்படி ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன், உன் தங்கச்சிக்கு என்னை விட ஏன் உன்னை விட அந்த அருண் தான் முக்கியம், அதனால் அப்படி பண்ணியிருக்கா, இப்போ அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க கொஞ்சம் இருங்கங்க, அந்த சீதா என்ன ஆசைப்படுதாங்கிறத கேட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதான் உன் தங்கச்சி நல்லாவே சொல்லிட்டாளே, இந்த அருணை தான் விரும்புகிறேன், அருணை தான் கல்யாணம் முடிக்க போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பாருன்ற மாதிரி சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க சொல்லுவா, அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் சொன்ன சொல்லுக்கு அர்த்தம் அதுதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பாருமா, இவர் எவ்வளவுமே புரிஞ்சுக்க மாட்டுறாரு, அவர் சொன்னதான் சரிங்கிறாரு, அருணுக்கும் இவருக்கும் பிடிக்கலன்னா சீதா என்னம்மா செய்வா, சீதா தவறான வழியை தேர்ந்தெடுக்க மாட்டாமா, அவரை பார்க்கையும் ரொம்ப கெட்ட ஒரு மாதிரிலாம் தெரில, என் வீட்டுக்காரும் அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி நடந்திருக்காரு, அவரும் நடந்திருக்காரு, பதில் சரியாக போச்சு, இவர் அந்த அருண் மேல உள்ள கோபத்தில் சீதா வாழ்க்கையை அவன் பார்க்காரு, நம்ம அப்படிலாம் இருக்க முடியாதுமா, அப்பா இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக சீதாவோடைய நலனாக தான் பார்த்துருப்பாரு, சீதா நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பார், அதை மாதிரி தான் நான் நினைப்பேங்கம்மா, அதனால் பேசாமல் நம்ம இந்த அருண் வீட்டில் பேசிடலாம் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை மீறி நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கும்போது, ஏம்மா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதுக்காக அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக சீதா வாழ்க்கையை அவன் பார்க்க முடியுமா, இன்றைக்கி இப்படி பண்ணிட்டா, நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு பிள்ளை இல்லாமல் போயிட்டுனா
இவரா திருப்பி தருவார், தரமாட்டார்ல அப்படிங்கும்போது என்னடி இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிற பிறகு சீதாவுக்கு ஒன்று நம்ம தாம்மா இறங்கணும், வேறு வழி கிடையாது, வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருண் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அருண் இல்லை. ஏம்மா எங்களை தெரியுதா அப்படிங்கும்போது, உங்களை தெரிலம்மா, நான் அந்த அம்மாவை தெரியுது, இவங்க வந்து சீதாவோட அம்மா தானே அப்படிங்கிறாங்க. நான் சீதாவோட அக்கா அப்படிங்கும்போது, வாங்க கேள்விப்பட்டேன், என் பையன் எல்லாத்தையுமே சொன்னான், அவங்க அக்காவும் மாமாவும் பார்க்க வராங்கம்மா, நான் பார்க்க போகிறேட்டு வரேன், நல்ல செய்தியாக சொல்லுதான்ட்டு போனான். வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டுன்னா என்ன எதுன்னு கேட்க முடியல. இப்போவுமே மனசு சங்கடப்பட்டு தான் வேலைக்கு போயிருக்கான். என்ன தான் நடக்குது எது நடக்குதுன்னு எனக்கு புரிய முடியல. அதுபோக அருண் ரொம்ப இறுக்கமாக இருப்பான். இந்த சீதா கூட என்றைக்கு பழக ஆரம்பித்தானோ, பேச ஆரம்பித்தானோ, காதலிக்க ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து தான் வந்து ரொம்ப நல்லவனாக மாறியிருக்கான். உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, அந்த பொண்ணு மருமகளும் தான் நல்லா இருக்கும்னு நான் தான் அருணுக்கிட்ட சொல்லிவிட்டேன். அந்த சொன்னதுனால தான் அவன் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்கிட்டான். இன்றைக்கி அவள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன செய்யனே தெரியல. இப்போ நீங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க, நல்ல ஒரு காரியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுவோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நல்ல செய்தி தான் சொல்ல வந்திருக்கோம், யார் என்ன சொன்னாலும் சரி தான், எங்கள் தங்கச்சி சீதாவை இந்த வீட்டில் தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்போம். என் வீட்டுக்காருக்கு சுத்தமாக பிடிக்கல, அவர் நல்ல நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொண்டு விடுதார். ஆனாலும் சீதா மனசுக்குள்ளே யார் இருக்கா, அவங்களுக்கு தானே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் தான் என் விருப்பத்துக்கு மாறாக வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டானா நல்லா இருக்கேன். பட் என் தங்கச்சி வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேனா பட மாட்டேனா அப்படிங்கும்போது அது எல்லாமே நினைக்கக்கூடியதாம்மா அப்படிங்கும்போது, என் வீட்டுக்காருக்கு சுத்தமாக கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, 2 குடும்பமும் சிம்பிளாக வந்து சீதாவை கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா நானும் அதான் சொல்லலான்னு பார்த்தேன், கல்யாணம் முடிஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலே எல்லோரும் தேடி வந்துடுவாங்கம்மா, இதுதான் உலகமாக இருக்குது. அதனால் அருணுக்கும் சீதாவுக்கும் சிம்பிளாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் அருணுக்கு பேசுகிறேன்னு சொல்லி அருணுக்கு கால் பண்ணுறாங்க. அருண், நீ உங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கிறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்கிட்ட எங்கிட்ட வீட்டுக்கு வராங்க. இவங்கள பார்த்தோன்னா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இதுதான் சீதாவோட அம்மா இருக்குமோ, அம்மனை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிற, வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சீதா வாங்கம்மா அப்படிங்கும்போது, சீதா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அருண் அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் சொன்னது நினைப்பீங்கன்னு சொல்லலை அப்படின்னோடனே அருண் நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. பாருமா தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு விரும்புவார் போல், பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பத்திரி தான் அப்படின்ட்டு நேராக அந்த ஆஸ்பத்திரி எல்லோரும் போயிடுறாங்க. ஏன் சீதா அப்படி பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன், நான் உன்னை தவிர வேறு பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணி பண்ணவே மாட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த நிமிஷம் சொல்லு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது சீதா அழுகிறாங்க. எங்கள் வீட்டு சம்மதத்தோடு தான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தானேங்க நான் இவ்வளோ நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சேன். ஆனால் வெயிட் பண்ணி எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் சந்திக்கும் போது உங்களுக்கும் எங்கள் மாமாவுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு எப்படிங்க தெரியும். திடீர்னு பொசுக்குன்னு வந்து ஆசையோ மனசில் உள்ளதையோ அழிக்க முடியுமாங்க, நினச்சி பாருங்கள். அதை மாதிரி தான் எங்கள் மாமா வந்து அவருக்கு விருப்பமானவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு என்ன செய்யனே தெரில. ஆனால் 2 குடும்பம் சம்மதம் தான் நடக்கணும் அப்படிங்கும்போது, சீதா நான் இருக்கிறது என் வீட்டுக்காரர் இருக்கிற மாதிரி தான், அவர் இப்போதைக்கு வீம் பண்ணுதார். என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் தான், வருங்கால கணவர் மாதிரி, கொஞ்சம் கோவக்காரர், தற்சமயத்துக்கு புரியாது. அவருக்கா என்னைக்கு புரியுமோ அன்னைக்கு புரியட்டும், அதுக்காக நீங்கள் எதுக்கு புரிஞ்சிருக்க தேவையில்லை. ஏம்மா அடுத்த முகூர்த்தம் என்றைக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நர்ஸு வந்து டவார்னு காலாண்டு எடுத்து கொண்டு கொடுக்காங்க. உடனே அவங்க வந்து சீதாவோட ஃப்ரெண்டு சந்தோஷமாக எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அப்போ உழைச்சி பார்த்துட்டோம்னா, ஏம்மா இன்னும் 1 வாரத்தில் நல்ல தேதி இருக்குது, இந்த 1 வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படிங்கும்போது, எங்களுக்கு எப்போனாலும் சம்மதங்க, ஆனால் அவங்க வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாரா, இந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு எதுவும் வராதா அப்படிங்கும்போது, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எங்கள் வீட்டில் மூத்த பையன் மாதிரி தான் நான், எங்கள் அப்பா இடத்துல இருந்து தான் நான் யோசிக்க முடியும், என்ன நடந்தாலும் நான் சீதாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் செய்வேன் அப்படிங்கும்போது, இல்லைக்கா என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை வம்பா போக வேண்டாம் அப்படிங்கும்போது, சீதா அப்போ உன் வாழ்க்கை வம்பா வேணா பரவாயில்லையா, என் வீட்டுக்காரர் கோவப்படுவார் தான், 1 வாரத்தில் சரியாயிடுவார், நான் எல்லாமே இருக்க மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் எல்லாமே சரியாயிடும், அதுக்காக நீங்கள் வாழ்க்கை பூரா பிரிஞ்சிருக்குன்னா சரி வராது, 1 வாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அருண் வந்து நான் போயிட்டு வரேன் சீதா, நான் 1 வாரம் லீவ் போட்டுருந்தேன் உன்னையே பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க நீங்கள் வேலைக்கு போங்க, நம்ம கல்யாணத்தோடு நீங்கள் லீவ் போட வேண்டியிருக்கும், போயிட்டு வாங்கணுன்னு சிரிச்சிட்டே போகிறாங்க. இங்கே சீதா ரொம்ப அழுகிறாங்க. அழுதுட்டு, அக்கா இது நடக்குமாக்கா அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்குறாங்க. எல்லாமே நடக்கும், நடத்தி காட்டணும், வேறு வழி கிடையாது, என்ன நடந்தாலும் உனக்கும் அந்த அருணுக்கும் தான் கல்யாணம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, வேறு எந்த தப்பான முடிவும் நீ எடுக்காத, எம்மா நீ கூட இரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்து சரியான கோவத்தில் உட்காந்துருக்காங்க.
ஏங்க அப்படிங்கிறாங்க, உன்ட்ட எதுவுமே நான் பேச விரும்பல, என்ன சொல்ல போகிற? அந்த அருணுக்கு தான் உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறோன்னு சொல்ல போகிறேன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அருணுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறோம், ஒரு வாரத்தில் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறோம், 20ஆந்தேதி பொன்னியம்மன் கோயிலில் தான் கல்யாணம், நீங்கள் வந்துடணும், உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் அப்படிங்கும்போது, மீனா அப்போ ஒன்று செய், எனக்கு காரியம் பண்ணிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம், எனக்கு பிடிக்காதவனா கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்க வந்த தங்கச்சிக்கு அப்படிங்கும்போது, ஏங்க எப்படி பார்க்குறீங்க? சீதாவுக்கு விருப்பமான மாப்பிள்ளை தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ சீதாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அதுதானங்க, அப்படி இருக்கும்போது அந்த பையனை கல்யாணம் முடிச்சு வச்சதானங்க சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. மீனா, நீ ஏன் புரியாமல் பேசுத? 3ஆம் மனுஷன் என்னையே பாடாப்படுத்துறாரு, கல்யாணம் முடிச்சா சீதா விட மாட்டான், பாடாப்படுத்துவான், அவன் சரியான ஆளே கிடையாது, என்ன பண்ணுவ? டென்ஷன் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களோட டென்ஷன் பார்ட்டியாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நானாவது கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் மீனா, நான் யாரையும் ரொம்ப பாடாப்படுத்த மாட்டேன், அந்த அருண் எல்லாரையும் பாடாப்படுத்துகிறவர், உனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுற பார்த்தியா அப்படிங்கும்போது, சீதா வாழ்க்கை முக்கியம் தானேங்க, சீதா சின்ன பிள்ளை மீனா, ஏன் நீ புரிஞ்சுக்காமல் பண்ணுற அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, ஓ அந்த சீதா யாரையும் விரும்புகிறாளோ, அவன் இந்த முத்துக்கு பிடிக்காதாளா யாருன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. கொஞ்சம் என்ன தான் பேசுகிறான்னு கேட்போம் அப்படிங்கும்போது, கேட்கும்போது தெரியுது, ஓஹோ அந்த அருண் அந்த காக்கி சட்டைக்காரன் அவனை தான் விரும்புதாளா, சக்க போடுதான். இந்த மீனா கண்டிப்பாக அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணி வைக்க போகிறா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னே வீட்டுக்கு வருவா. இவங்க அடுப்பில் வீட்டுக்குள்ளே வராத, வெளியே போ, நீ எனக்கு வேண்டாம்மா, முடிஞ்சே போச்சு. நானும் சரி மனோஜையும் ரோகிணியும் பிரித்தா இப்போதைக்கு போதும், அதுக்கப்புறம் அந்த மீனாவையும் முத்தையும் பிரிக்கலான்னு பார்த்தேன், இவங்களே பிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, நேரில் போனாலும் எடுக்க மாட்டாங்க, இப்போ என்ன கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ மாஸ்டர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி, ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் எதுவும் அரங்கேற்றம் எதுவும் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதை விட சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. அதை விட சந்தோஷமான செய்தின்னா அவங்க மருமக மீனா அந்த வீட்டை விட்டு போகிறாளா, அதுதான் உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, இந்த மீனா வீட்டை விட்டு தான் போக போகிறா, இப்போ இல்லை ஒரு வாரம் கழிச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் புரியாத புதுராக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த மீனா அந்த வீட்டை விட்டு போக தான் போகிறா, அவள் ரொம்ப பிடிவாதக்காரி, ரொம்ப திமிர் பிடிச்சவா, அவன் அந்த வீட்டை விட்டு போக தான் போகிறான் அப்படிங்க. நீங்களே அனுப்ப போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் புருஷனே ஒரு இடம் அனுப்பிடுவான், அந்த சூழ்நிலை தான் இருக்குது. அவள் தங்கச்சி ஒரு அருண்னு சொல்லி ஒரு காய்ச்சிட்டக்காரனை விரும்புதாலாம். இவனுக்கும் அவனுக்கும் சுத்தமாக ஆகாது. என்ன, இவனுக்கும் அவனுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் தான். அப்படி இருக்கும்போது அங்கே லாய்க்கப்படவே படாது. இவள் கல்யாணம் பண்ணி வச்சு தீர்வோமுங்க, இவன் முடிக்கக்கூடாதுங்க, அப்படி முடித்தா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு கோவ போட்டுதான். என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம், நான் சண்டையை பார்த்து மீதியை பேசுதேன் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், சூப்பரான செய்தி சொல்லியிருக்கீங்க. இந்த மீனாவும் முத்தும் கண்டிப்பாக சண்டை போட்டு கிடந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெக்கரேஷன் வேலையில் எடுத்து அவங்களால செய்ய முடியாது. எனக்கும் நீங்கள் கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி மாஸ்டர் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி ஃபோனை வச்சுட்டு, பரவாயில்லையே இந்த விஜயா மறுபடியும் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியாவது ஐஸ் வச்சு இந்த விஜயாவை நம்ம பக்கமே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே மீனாக்கிட்ட முத்து கேட்குறாரு, ஃபைனலாக நீ தான் சொல்கிறியா, நீ அருண் தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி சீதாட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க அவளே ஆஸ்பத்திரியில் இருக்கா, அவளை இடைஞ்ச பண்ணாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, நான் யாரும் இடைஞ்ச பண்ணல, நான் போகாத விசேஷத்துக்கு நீ போகக்கூடாது நினச்சானா நீ எடுத்து நீ பண்ணி வைப்பாங்க, பண்ணுனா அதுக்கு மேலே இந்த முத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்க. என்னங்க பண்ணுவீங்க அதிகபட்சமாக அப்படிங்குவீங்க. மீனா, நான் இதுக்கு மேலே பேச விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே மீனாட்ட கேட்குறாங்க விஜயா, என்னடி நீ தான் இந்த வீட்டில் ஒரு பணக்கார வீட்டில் வரணும்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்த, அதே மாதிரி இவன் தங்கச்சியும் இன்னொரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பணும்னு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த பணக்கார வீட்டுக்கு போகணுன்னு ஆசைலாம் எனக்கு கிடையாது. அண்ணாமலை மாமா தான் எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். இன்றைக்கி வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கேன். என்ன நீங்கள் மருமகளை நினைக்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் 2 வேலைக்காரியை வேலைக்கு வச்சுருந்தீங்க, நான் வந்தப்போ 2 வேலைக்காரி நிப்பாட்டிங்க, அந்த 2 வேலைக்காரியாக தான் நான் இருக்கேன். நான் உங்களை ஒரு நாளைக்கு 100க்கு 300 வாட்டி அத்தைன்னு கூப்பிடுதேன். என்ன நீங்கள் இன்னும் பூக்காரி, ஒன்றுமில்லாதவா, இந்த வீட்டில் 3ஆம் மனுஷி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நான் பொறுத்தான் போயிட்டுருக்கேன் த. என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் 1000 இருக்கும் த, ஆனால் சரியாயிரும் அப்படிங்க. சரியே ஆகாதுட்டி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டேன், நீ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போகிற, கண்டிப்பாக உன்னை வேணான்னு சொல்ல போகிறான் அப்படிங்கிறாங்க. அத்தை, என்ன நடந்தாலும் சரி தான், என் வீட்டுக்கார்ட்ட சொன்னது தான் உங்களுக்கும், சீதாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. எங்கள் அப்பா இடத்துல இருந்து என் வீட்டுக்காரர் தான் செய்யணும், அவர் செய்யலைன்னா நான் தான் செய்யணும். நான் இன்றைக்கி பண்ணுறது தப்புன்னு சொன்னாலும் இன்னொரு நாள் நல்லா
பொறுமையாக வரும்போது ஏற்றுப்பார் நல்லா ஏற்றுப்பார். பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. என்ன மீனா சவுண்டு ஓவராக கட்டிச்சு அப்படிங்கும்போது, ஒன்றுமாம்மா உங்கள்கிட்ட தான் தனியாக பேசணும்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்போ இவர்கிட்ட என்ன பேசுதா அப்படின்னு சொல்லி கதவை நைஸாக கதவு ஓரமாக இருந்து விஜயா கேட்குறாங்க. அம்மா சீதா ஒரு பையனை விரும்புகிறா, அது தப்பாம்மா அப்படிங்கும்போது, அம்மா இப்போ உள்ள காலத்தில் அவங்களுக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணது நல்லது தான், பெரியவங்களுக்கு அது தப்பாக படுது. ஆனாலும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பாங்க. எப்படி அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டனோ நம்ம ரவி சுதி கல்யாணத்தில், பிறகு பரசு எடுத்துக்கிட்டால் அவன் மக்கள் கல்யாணத்தில், எல்லாமே அவங்க விருப்பப்படி தான் நம்ம இப்போ நடக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ சீதாவும் அவள் விருப்பப்படி தான் நம்ம அம்மா கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கம்மா. அதான் உண்மை. நீ எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறான். அவளே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தா அப்படிங்கிறாங்க. தங்கமாக போச்சு, அந்த பையனுக்கே கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நானும் அதான் நினைக்கமாம்மா. ஆனால் அது என் வீட்டுக்காரர் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இவனுக்கு ஏன் பிடிக்கணும்? இவன் மூத்த பையனாக இருந்து நடத்த தான் சொல்லியிருக்கேன், நான் முத்துட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கம்மாம்மா. அந்த அருண்னு சொல்லி ஒரு காய்ச்சிட்டக்காருக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஆகாதில்ல அப்படிங்கிற. ஆமாம், இந்த மனோஜ் கதையில் கூட அடிக்குட்டி பண்ணார அப்படிங்கிறாங்க. அவர் தான் மாமா அந்த சீதா விரும்புகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் முதல்ல உங்களை மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீதாவிட்ட நான் கேட்கும்போது, நான் அவரை தவிர வேறு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதுபோக வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டே இருந்திருக்கான். சரி மனசு திருந்திப்பா அப்படின்னு எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா கையில் ஏதோ கீறியிருக்கா. கீறினோடனே எங்கள் அம்மா ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்னமாச்சு அப்படிங்கும்போது, இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க. இதை முதல்ல சொல்ல வேண்டாமா அப்படிங்கும்போது, இல்லைம்மா இதை பெருசுப்படுத்த வேண்டாம் தான் நினச்சேன். அந்த மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டோம், ஒரு வாரம் கழிச்சு சிம்பிளாக புண்ணியமாக வச்சு கல்யாணம் நீங்களும் வரணுமாம்மா அப்படிங்கும்போது, முத்துன்ட்டு தான் நடத்தணும், முத்து வராமல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவருக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சால் நான் வரவே மாட்டேன், நீனும் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, என்னம்மா எப்படி சொல்கிறான், நான் முத்துட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முத்து கால் பண்ணுறேன். முத்து நீ எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டில் அப்படிங்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஏங்க இருக்க, வீட்டுக்கு வா அப்படிங்கும்போது, இல்லைப்பா அங்கே தான் டென்ஷனாக வந்தேன், என்னப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் சீதா ஒரு பையனை விரும்புகிறான், உனக்கு அவனை பிடிக்கல. ஆனால் அந்த பையனை அவளுக்கு தானடா பிடிச்சிருக்கணும், நம்மளுக்கு பிடிக்கலையோ, அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே, நீ தானே அந்த வீட்டுக்கு மூத்த பையன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா இந்த விஷயத்தில் மட்டும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உங்களுக்கே தெரியும், ஆனால் இந்த விஷயத்தில் என்கிட்ட கேட்கவே வேண்டாம்ப்பா. அந்த அருண் சரியான ஆளே கிடையாதுப்பா, நான் பல பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். அந்த சீதா ரொம்ப அப்புறாணி பிள்ளைப்பா, சீதாவுக்கு அவருக்கு பொருத்தமாகவே அந்த அருண் இருக்க மாட்டான்ப்பா, அதான்ப்பா சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லைடா சீதாவும் ஒரு படித்த பிள்ளை, அவளுக்கு வேண்டிய வாழ்க்கையை அவள் கரெக்டாக தானே தேர்ந்தெடுத்துருப்பா அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவான், ஆனால் இந்த இதில் கரெக்டாக தப்பாக பண்ணுறாப்பா, இதை நான் அந்த வீட்டில் பெரிய ஆளாக இருந்து என்னால் புரிய வைக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுறது, அதுபோக மீனாவும் எங்கள் வீட்டு கதையில் நீங்கள் ஏன் தலையிடுதுன்ற மாதிரி பேசுகிறாப்பா, அவங்க வீட்டு கதையை அவங்களே பார்த்துக்குறாங்கப்பா, என்னை மீறி மீனா அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன், இல்லை என்னை மீறி கல்யாணம் முடிச்சு வச்சா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படிங்கும்போது, என்ன இப்படிலாம் கோவப்படாத, நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிறப்ப தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு ஆஃபர் கிளம்புறோம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அமைதியாக இருந்துடுறாரு. ரொம்ப கோவமாக இருக்கே முத்து, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்குறாரு. அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அந்த அருணுக்கும் எனக்கும் ஆகாதில்லடா, அந்த அருணுங்க தான் இந்த சீதா விரும்புகிறாளாம், அவன் நாம்னு தெரிஞ்ச உடனே வேண்டான்னு சொன்னோடனே அந்த பிள்ளை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்குது. என்னடா சொல்கிற, அப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லையா அப்படிங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் அருணை தான் கல்யாணம் முடிச்ச பொண்ணு மீனா கூட என்கிட்ட சொல்கிறா அப்படிங்கும்போது, அவன் வில்லங்கமான ஆள்டா அப்படிங்கிறாங்க. அதான்டா சொல்லிகிட்டே இருக்கேன், யாரும் கேட்க மாட்றாங்க, மீனாவும் என்னைய மாதிரி முடிவெடுன்னா அவள் நான் என் தங்கச்சி இப்படி தான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, டேய் இந்த விஷயத்தில் அவங்க சங்கத்தி சைடு தானடா நிற்க முடியும், சரி விடு, எப்படினாலும் சவளப்பாடியாக வர போகிறாரு, பழைய மாதிரியே இருக்க போகிறாரு அப்படிங்கும்போது, டேய் இல்லாட்டா பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த அவரை மாற்ற முடியாது, ஏதோ சொல்லுவாங்கள்ல வளைஞ்சதை நிமிக்க முடியாதும்பாங்கள்ல, வளைஞ்ச வாழை, அதை மாதிரி அவரை நிமிக்க முடியாதுடா, ஆனால் எங்களுக்கு புரிய மாட்டேக்கு அப்படிங்கும்போது, டேய் நீ சொல்கிற, அவன் கேட்கல, பட்டு திருந்துட்டோம் விடு அப்படிங்கும்போது, இல்லை அது சீதா பிள்ளை வாழ்க்கை, அம்பாய் பேரை விடாதான் நினச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது, டேய் முத்து அந்த பிள்ளை அவரை தான் கல்யாணம் முடிப்பேன் வைப்போம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ என்னடா பண்ண முடியும், அது அவங்க 2 பேர் விருப்பம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எனக்கு மனசே கேட்கல அப்படின்ட்டு இருக்கும். ஒரு வெளியூர் ஆஃபர் ஒன்று வருது. அப்போ வெளியூர் ஆஃபர் வருது, முத்து வெளியூர் ஆஃபரில் வருது, எனக்கு வேறு விசேஷ வீடு இருக்க, இப்படியும் போனால் 1 வாரம் ஆயிருமே அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறான், பாம்பே ஆஃபர், நம்ம அவ்வளோ தூரமாக போய்க்கிட மாட்டான், தூரமாக ஓட்டுறோம்னா நீ தான் ரெஸ்ட் எடுத்து ஓட்ட, எங்களாலாம் முடியாது அப்படிங்கிறாங்க. முத்து நினைக்காரு, இப்போ இருக்க ஒரியில் நம்ம தூரம் போயிட்டால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வீட்டுக்குள்ளே மீனாக்கிட்ட நம்ம பேசுறதுக்கும் சரியில்லை, வெளியூர் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கால் பண்ணுறாங்கப்பா,
பாம்பே ஒரு ஆஃபர் வருது, நான் வெளியூர் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, மீனாட்ட சொல்லிட்டு போடா அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கிளம்பிடுறாரு. இங்கே மீனா நைட்டு வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. முத்து போவே இல்லை. இப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா முத்து ஃபோன் பண்ணானா அப்படிங்கும்போது, இல்லைம்மா வேலையாக இருப்பார் போல அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா பாம்பே கிளம்பிட்டான், உன்கிட்ட சொன்னேன் சொல்லிடுவாண்ணா, உன்கிட்ட சொல்லலையாம்மா அப்படிங்கிறாங்க. என்னது பாம்பே போகிறாங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கும்போது, ஓ நான் என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு பண்ணணுன்னா அவர் வீம்பு கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணி பார்க்காங்க, எடுக்கவே இல்லை. இவர் பாம்பே ஆஃபர் போயிடுறாரு. இங்கே மீனா நினைக்காங்க, நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை கூட அவர் காதுலேயே வாங்கலை. அவருக்கு அவர் கோபம் தான் முக்கியம், அவர் வீம்பு தான் முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு வீம்பில் இருக்காங்க. இங்கே எல்லாம் மீனை என்னெல்லாம் செய்தாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி சிந்தாமணி சொல்கிறாங்க. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ மீனா வீட்டில் நடக்கிறத பார்வதிட்டின்னு சொல்லுவாங்க. பார்வதிக்கு மனசு கேட்கல. அப்போ பார்வதி மறுநாள் காலையிலே மீனாவை பார்க்க வராங்க வீட்டுக்கு. அந்த பார்வதி வா அப்படிங்கிறாங்க விஜயா. நான் ஒன்றை பார்க்க வரல, மீனா பார்க்க வந்தேன், தனியாக பேச போகிறேன் அப்படிங்கும்போது, பார்வதி அப்போ என்னெல்லாம் பார்க்க வரல, அந்த பூக்காரி தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறான். ஆமாம் அந்த பூக்காரி தான் பார்க்க வந்தேன், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் சொந்தக்காருக்கு ஒரு ஆஃபரு, அது சொந்தமாக பூ எவ்வளோ வரும் எது வரும்னு கேட்கணும். சரி கேளு அப்படின்ட்டு அவங்க பாட்டில் போயிருந்தாங்க. உடனே அத்தை எவ்வளோ பூ வேணும்னு கேட்கும்போது, பூ வேண்டாமா, நீனும் புருஷனும் சண்டை போட்டுருக்கீங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன், உங்கள் அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோன் பண்ணி சொன்னான், எனக்கு மனசு கேட்கலம்மா. இங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு ஜோடியிலே ரொம்ப அன்பாக இருக்க யாருன்னு கேட்டால் அவங்க 2 பேரும் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு இணைப்பு, பார்க்கும்போதே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். உங்களை யாராவது புதுசாக பார்த்தா உங்களே மாதிரி கல்யாணம் முடித்து சந்தோஷமாக வாழ மாட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் உள்ள ஒரு ஜோடி, நீங்கள் ஏம்மா மனஸ்தாபத்தில் இருக்கீங்க அப்படிங்கும்போது, அத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக எங்கள் அத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது சொன்னான். சீதா வந்து ஏதோ சர்க்காரில் வேலை பார்க்குற பையனை கல்யாணம் முடிக்க போகிறானா, அது வந்து முத்துக்கு பிடிக்காதான், முத்துக்கு தெரியாதா பிடிக்காத ஆஃபீஸராமல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதனால தான் வீட்டில் பிரச்சனை போய்ட்டுருக்குதே. ஆனால் சித்தா அவரை தான் வேணுன்ட்டுருக்கா. நாங்களும் வாக்கு கொடுத்துட்டோம், ஒரு வாரத்தில் கல்யாணம் தான், நீங்களாம் வந்துடணும் அப்படிங்கும்போது, நான் வர தயாராக இருக்கேம்மா, ஆனால் முத்துக்கு பிடிக்கலங்கும் போது உங்களுக்குள்ளே எதுவும் வருத்தம் வந்துடக்கூடாதம்மா. ஏற்கனவே இந்த விஜயா வந்து ஒன்று வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. முத்தும் மேலே கோபமாக இருக்கும்போது அதை சாதகமாக பயன்படுத்திக்கிடுவாம்மா. நீனும் முத்தும் பிரிஞ்சிட்டேன்னா உன் டெக்கரேஷன் வேலையே நடக்காதுன்னு சொல்லி அந்த சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. பேசாமல் இருந்த விஜயாவும் சிந்தாமணியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கதையில். அதனால் அவங்க 2 பேரும் மனமகிழ்ந்து பேசுதாங்கம்மா. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, உன் தொழிலும் வம்பா போயிடக்கூடாது, உன் வாழ்க்கையும் வம்பா போயிடக்கூடாது. நான் வந்து அசால்ட்டாக விட போய் தான் என் பையனை என் மருமக கூட்டி போயிட்டான், உன் வாழ்க்கையை நீ அசால்ட்டாக விட்டுறக்கூடாதும்மா, அதான் சொல்ல வரேன் அப்படிங்கும்போது, அதை நீங்கள் சொல்லுது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் எங்கள் அப்பா இடத்துல தனதெல்லாம் நான் யோசிக்க முடியும் அப்படிங்கும்போது, அது என்னமோ உண்மைதாம்மா. ஆனால் முத்து ரொம்ப கோவக்காரன், உன் மேலே கோவமாக இருக்கவே உன் பாட்டை சொல்லாமல் பாம்பேக்கு ஆஃபர் போயிட்டாங்க, வேறு எதுவும் நடந்துடக்கூடாதுமா. நீ இல்லாத நேரத்தில் இந்த விஜயா 1க்கு 2 முத்துட்டு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவனும் கோவக்காரன், டபார்னு முடிவு வச்சானா நல்லா இருக்காதுமா அப்படிங்கும்போது, அப்போ என்ன நடந்தாலும் நான் வந்து தாங்கித்தானே தான் அவனும் தங்கச்சிக்காவ அப்படிங்கும்போது, சரிம்மா என் மனசு கேட்கல, ஆனால் அத்தையோட உதவி என்றைக்குனாலும் உனக்கு தேவைப்படும், என்றைக்குனாலும் என்னை கூப்பிடு அப்படிங்கும்போது, சரிதா அப்படிங்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரமாக பூவுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் பார்த்தா அப்படி தெரியலையே, மகன் எதுக்கு வாடலாம் இருக்குது அப்படிங்கிற, ஒன்றும் இல்லை வெயில் வந்து வீசுதில்லை பயங்கரமாக தான் அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் இந்த மீனாட்டெலாம் பூ கொடுக்காத, பூ கட்டுறது மனநிலை இல்லை, போகிற பக்கம் பார்த்தா அவன் வந்து 100,000 அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவள் தங்கச்சிக்கு வந்து விரும்பின வாழ்க்கையை தான் கட்டி வைக்கணும்னு நினைக்கா. அந்த முத்து எவ்வளோ பெரிய காரணம் உனக்கு தெரியும் என்னோட. அவன் இப்போ ஆஃபர் இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது தான் இருப்பான். அந்த கல்யாணம் மட்டும் முடிக்கட்டும். இந்த மீனா என்ன ஆகிறா, இந்த வீட்டுக்கே வர முடியாது. மீனா குடும்பமே கந்தலாயிரும். முத்து எப்படி கோவப்படான்னு தெரியுங்களா. அது போக அவன் சர்க்கார் வேலை பார்க்குறான், காய்ச்சட்டக்காரெலாம் பார்க்க மாட்டான், பிச்சு உதறிடுவான். அவன் கோவம் வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், வேணாலும் நீ பாரு அப்படிங்கும்போது, நடக்கும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும், சரி வா நம்ம நடன பள்ளிக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நடன பள்ளிக்கு எல்லோரும் அப்பா அம்மாவோட வந்துருக்காங்க. ஒன்று என்ன எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் நினச்சிட்ருக்கீங்க, ரெகுலராக வந்து நாங்கள் நடனம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீஸ்லாம் வாங்கிட்டீங்க, இப்போ ரெகுலராக சொல்லியே கொடுக்க மாட்டேறீங்க. ஒரு வாரமாக எங்கள் பையங்க வராங்களாம், சும்மா இருந்துட்டு போகிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் நடனம் சொல்லிக் கொடுக்குற இடத்துல வந்து உட்காந்துட்டு போனால் அவங்களுக்கு நடனம் கற்றுக்கிடுவாங்களா, சொல்லிக் கொடுக்கணாமா அப்படிங்கும். இல்லை எங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் அப்படி மாஸ்டர் இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் சொல்லிக் கொடுங்க, இல்லை இன்னொரு இடத்துல சேர்க்கும், அந்த ஃபீஸ் வர கொடுங்க. இல்லை ஃபீஸ் தான் தர மாட்டேன், நான் நல்லா சொல்லிக் கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வாட்டி நாங்கள் மன்னிப்பாக விட்றோம் அப்படிங்கிறாங்க. விஜயா பார்த்தியா, நடனப்படி நடத்தினா காணாது,
ஊரா என்ன செய்தாங்க, என்றைக்கு மீனாவை பிரிக்கலாம், சிந்தாமணிக்கு எப்படி நல்ல பேர் வைங்களான்னு நீ உழைச்சிட்டு இருந்தேன்னா அவன் நடனப்பள்ளி போயிடும். நீ ஏன் வீட்டில் வச்சுருக்க, நீ ஒழுங்காக நடனப்பள்ளி நடத்தினா வாரவங்க என்னையை தான் கேள்வி கேட்பாங்க. அதனால் நீ ஒழுங்கு மரியாதையாக ஒழுங்காக வந்து நடத்து அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி முதல் நாள் சொல்லிக் கொடுக்காங்க. உடனே ரதியும் தீவனும், மாஸ்டர் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒருக்க சொல்லிக் கொடுத்தாலுமே அது சூப்பராக தான் இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் இது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிய மாட்டேக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் புரியும் மாஸ்டர். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கும் வேலை இருக்கும்ல, நாங்கள் நீங்கள் ஒரு நாள் சொல்லுறது நாங்கள் ஒரு வாரம் போல் செய்தோம் அப்படிங்கிறாங்க. சரி உங்களை மாதிரி எல்லோரும் வந்து நல்லது தான் அப்படிங்கிறாங்க. இங்கே ரதியும் தீபனும் வந்து சகஜமாக பேசுகிறதுக்கு அவங்க காதலை வளர்த்துக்கிட்டதுக்காக சொல்கிறாங்க. அது தெரியாத விஜயாவும் நம்ம நடனம் அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுக்கும் போல் ஒரு வாரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது சந்தோஷப்படுது இந்த விஜயா. ஆனால் பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. உடனே விஜயாட்ட சொல்லுதாங்க, விஜயாங்க பாரு அந்த திலீபனும் அந்த ரதியும் சரியில்லை, அவங்க தனித்தனியாக குசு குசுன்னு பேசணும் நல்லா தான் படலை, மீனா சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கண்டித்து வை அப்படிங்கும்போது, இல்லை அந்த மீனாவுக்கு நான் நடனப்பள்ளி நடத்துனதே பிடிக்காது, அதனால் 1க்கு 2ஆக சொல்லுவாள், நீ வேறு போனால் அந்த வீட்டுக்கு போனால் அவள் டீ காப்பி தரா பண்ணி நல்லா அனுசரிப்பாக பேசுதான்னு நீ அவள் சொன்னதும் சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இவங்களை பற்றி தெரியும், இவங்க ஒரு நாள் பயங்கரமான டான்ஸில் பயங்கரமாக வருவாங்க, என் பேரை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் பேரை காப்பாற்றாங்களோ காப்பாற்றலையோ இருக்க பேரை கெடுக்காமல் இருந்தால் சரி தான். என் வீட்டில் நடனப்பள்ளி நடக்கு, நாளைக்கு ஏதாவது மேடு போனோம்னா என் வீடு தான் பாதிக்கும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது, இந்த நடனப்பள்ளி நடத்தும் மூலமாக வீட்டுக்கு தான் பெருமை, இந்த நடனப்பள்ளி எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு தெரியுமா, எவ்வளோ விளம்பரமாகிருக்கு தெரியுமா. நான் ஒரு விசேஷ வீட்டுக்கு போனேன், அங்கே கேட்காங்க நீங்கள் அந்த இடத்துல நடனப்பள்ளி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக கேட்காங்க அப்படிங்கிறாங்க. கேட்டால் சரி தான், அதனால் எனக்கு எதுவும் வந்தீங்களோ என் வீட்டுக்கு வந்துடாமல் அப்படிங்கிறாங்க. நீ இப்படி பயணிச்சு கிடக்காத கூட காப்பி போடு அப்படிங்கிறாங்க. காப்பியை போடுதாங்க. அப்போ சிந்தாமணி வந்துருக்காங்க. என்ன மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்வீட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் இன்பமான விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அந்த முத்து மீனா தான் பயங்கரமான ஜோடி அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ரணக்கெல்லாம் வருதாமல், அதான் யாருமே இழுத்து விடாமே வருதாம மாஸ்டர், இதுதான் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அப்படியே ஏற்றி விடுங்க மாஸ்டர், அவங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்படின்ட்டு இருக்கும்போது காப்பி கொடுக்காங்க 2 பேத்துக்கும். இங்கே பாருங்கள் சிந்தாமணி, என்ன பண்ணாலும் சரி தான், 2 நாளைக்கு முத்து மீனாக விலகிருப்பாங்க, 3ஆவது நாள் 2 பேரும் பேசாமல் இருந்துக்கிட்டே மாட்டாங்க, அவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பார்வதியம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, முத்து ரொம்ப கோபக்காரன் தான், அவனுக்கு பிடிக்காத செஞ்சால் உடனே பேசினா அவன் என்ன ரோசம் இல்லாதவனா, பாருங்கள் ரோசத்தில் பாம்பையை பார்த்து போயிட்டான், இந்த மீனாவால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, மீனாவால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா, ஆமாம் பண்ண முடியும், தங்கச்சிக்கு வேணால் கல்யாணம் பண்ணி முடிஞ்சுன்னு தெரியல, பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வீட்டோட பெட்டி படிக்கிற போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நான் சொல்ல சரிதானே அப்படிங்கிறாங்க. 100% உண்மை. நானா பொட்டி படிக்கையோடு அந்த மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சேன், நடக்கலை. இப்போ அந்த முத்துவாக பண்ண போகிறான், இதை நடக்க போகுது, இல்லைன்னா அவன் வர்றதுக்குள்ளே பெட்டி படிக்கி எடுத்துகிட்டு போகணும், இதை நடக்கும் அப்படிங்கும்போது, விஜயா இதைத்தான் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த, இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பியா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது தான் அப்படிங்கிறாங்க. இங்கே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாளும் வந்துடுது. அந்த நாளில் அண்ணாமலையும் போய் நின்று கல்யாணத்தை ஜம்முன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. பண்ணி வச்சுட்டு சீதா வீட்டில் வரவேற்பு வச்சுட்டு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அண்ணாமலைன்ட்ட கேட்குறாங்க மீனாவோட அம்மா, மாப்பிள்ளை வந்தால் ரொம்ப கோவப்படுவாங்கண்ணே, நீங்கள் சமரசப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதாங்க, சீதாவுக்கு விரும்பிய வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்தாச்சு, பையன் கோவக்காரன் இருந்தாலும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுதாப்புல. சரி ரைட்டு, எவ்வளோ பெரிய கோவக்காரன் முத்து, அவனையே மீனா மாற்றும் போது அந்த அருணை சீதா மாற்றிட மாட்டலாம், மாற்றிடுவான், நான் பார்த்துக்கிறேம்மா நீ கவலைப்படாத, நான் பாம்பேலேருந்து வரும்போது நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே நடந்ததை அப்படியே செல்வம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. செல்வம் சொல்லுதாரு, அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு முத்து, நீ வந்து கோவம் எதுவும் பட்டுறாத, அவங்களா பண்ணிக்கிட்டாங்களா மீனாவை பண்ணலாம், இல்லை அவங்களா தான் பண்ணி, அது எப்படி அவங்களா பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, முத்து என்கிட்ட துளைஞ்சி கேட்காத, மீனா சிஸ்டர்லாம் இருந்தாங்க, நான் யார் பண்ணி வச்சாலும் தெரியாது, நான் தச்சியெல்லாம் அங்கே போனேன், உங்கள் அப்பாவும் இருந்தாங்க அப்படிங்கும்போது, உங்கள் அப்பாவும் இருந்தாங்களா அப்படிங்கும்போது, ஓ மீனா வந்து அங்கே கூப்பிட்ருப்பா, எங்கள் அப்பா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்கப்பா, சீதா கல்யாணத்துக்கு நீங்கள் போனீங்களா அப்படி, டேய் அந்த வீட்டில் தாப்பம் கிடையாது, நான் தானடா போகணும், நீ நின்று செஞ்சுருக்கணும், நீ பாம்பே போயிட்ட, அப்புறம் நான் என்ன செய்ய, மீனா நீ கூப்பிடும்போது நான் ஒன்றும் செய்ய முடியாதுல அப்படிங்கும்போது, ஓ மீனா தான் கூப்பிட்டலாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. டே முத்து அப்படிங்கிறாங்க, இல்லைப்பா வந்து நேரில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வந்து முத்துட்டு நான் பக்குவமாக பேசிக்க வேண்டியதான் அப்படிங்கும்போது, அங்கேருந்தே மீனா கால் பண்ணாங்க, என்ன மீனா உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போல அப்படிங்கும்போது, இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவை கூப்பிட்ருக்கேன், எல்லாரையும் கூப்பிட்டு தான் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரியாதா, செல்வம் தான் 3 மணி சொன்னால்,
சரி ரொம்ப நல்லா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கட்டும். எனக்கு ஆகாதவங்க உனக்கு ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஆகாதவங்க தான் உனக்கு ரொம்பவே ஆகுது. அதனால் நீ வந்து ஒன்று செய், இனிமேல் எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன், இன்னும் உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு பேப்பரில் எழுதி கொடு, உன் வாழ்க்கை நீ பாரு, என் வாழ்க்கை நான் பார்க்குறேன். சீத்தா வாழ்க்கை வம்பா போகக்கூடாதுன்னு நினச்சி தான் இவ்வளோ சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து நான் ஏதோ வேண்டாத சொன்ன மாதிரி நினச்சிட்டிங்க. இனிமேல் நான் என்ன செய்யணுமோ அதான் செய்ய போகிறேன். இன்னும் ஒரு நாளில் நாங்கள் வந்து இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நீனே பாரு அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.